ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்மளோட இந்த வீடியோவில் இந்தியன் மார்க்கெட் போஸ்ட் மார்க்கெட் அனலைசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து சென்செக்ஸ் வந்து இன்றைக்கி சேஞ்சஸ் வந்து 314 பாயிண்ட் வந்து சேஞ்சஸ் ஆகிருக்குது. பேங்க் நிஃப்டி 37, நிஃப்டி வந்து 95 பாயிண்ட் வந்து சேஞ்சஸ் ஆகிட்டு 24,868 இருக்குது. பேங்க் நிஃப்டி 54,216 ப்ளஸ் 29 பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் நமக்கு 94 பாயிண்ட் வந்து பாசிட்டிவில் இருக்குது. ஓகேங்களா. அடுத்து இந்தியா விஎக்ஸில் வந்து நமக்கு நெகட்டிவ் தான் இருக்குது. ஃபின் நிஃப்டி நமக்கு 19 புள்ளி வந்து பாசிட்டிவில் இருக்குது. மிட் கேப் நிஃப்டி நமக்கு 42 புள்ளி வந்து பாசிட்டிவாக வந்து கொடுத்துருக்கு. நமக்கு ஓவரால் நமக்கு இந்தியன் மார்க்கெட் வந்து நமக்கு நல்ல பாசிட்டிவ் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மார்க்கெட் மூவர்ஸ், டாப் மூவர்ஸ் யாரெல்லாம் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் குஜராத் ஃப்ளோரஸ் கெமிக்கல், இது வந்து 269 ரூபா வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது இன்றைக்கி மட்டும். சரிங்களா. 8% வந்து இன்றைக்கி சேஞ்சஸ் ஆகிருக்குது. ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் லிமிடெட் வந்து நமக்கு வந்து 82 ரூபா வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது, 7.75%. நெக்ஸ்ட் அஃப்லி 3ஐ லிமிடெட் வந்து நமக்கு 6.6% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இன்டர்லாக் டிசைன் அரேனா, சரிங்களா, இது நமக்கு 6.36% வந்து அதிகமாக இருக்குது. அடுத்து ரயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா நமக்கு 18 ரூபா வந்து சேஞ்சஸ் வந்து அப்பில் கொடுத்துருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து கார்ப்பரேட் ஆக்ஷன் வந்து பார்க்க போகிறோம். ஸ்ப்ளிட்டு, போனஸ், டிவிடெண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா. ஃபஸ்ட் வந்து ஸ்ப்ளிட்டு. அதானி பவர் லிமிடெட் நமக்கு 10:2 ரேஷியோவில் போனஸ் வந்து கொடுக்குறாங்க. இதனுடைய டேட் வந்து செப்டம்பர் 22, 2025. நெக்ஸ்ட்டு டூரிசம் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து 10:2 போனஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து 19/9/2025. நெக்ஸ்ட்டு கேஎஸ்ஆர் என்டர்பிரைஸ் வந்து 10:1, அதாவது ஒரு ஷேருக்கு வந்து 10 ஷேர். ஓகேங்களா. அதே அதானி பவர் வந்து நீங்கள் 2 ஷேர் வச்சுருந்தால் 10 ஷேராக வந்து உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஆக போகுது. சரிங்களா. இது வந்து நமக்கு ஷேர் ஹோல்டருக்கு நிறைய ஷேரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஜைடஸ் வெல்னஸ், சரிங்களா. ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் கிடையாது, ஜைடஸ் வெல்னஸ் தான் நமக்கு ஸ்ப்ளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 10:2 ரேஷியோவில் நமக்கு கொடுக்க போகிறாங்க. அதாவது ஃபேஸ் வேல்யூ வந்து 10 இருக்கிறது 5ஆக மாறப்போகுது. ஓகேங்களா. அதே கேஎஸ்ஆர் என்டர்பிரைஸ் வந்து ஃபேஸ் வேல்யூ வந்து நமக்கு 1ஆக மாற்றுறாங்க. அதே அதானி பவரும் நமக்கு ஃபேஸ் வேல்யூ 10ன்றது 5ஆக மாறப்போகுது. ஓகேங்களா. இதனுடைய எக்ஸ்பைரி டேட் ஜைடஸ் வெல்னஸ் வந்து நமக்கு செப்டம்பர் 18, 2025 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அப்கமிங் போனஸ் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா. அப்கமிங் போனஸில் வந்து ஜிஹெச்வி இன்ஃப்ரா நமக்கு 3:2 ரேஷியோவில் நமக்கு வந்து போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனுடைய எக்ஸ்பைரி டேட் வந்து 16/9/2025. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து காட்ஃப்ரை ஃபிலிப்ஸ் இந்தியா லிமிடெட் வந்து நமக்கு வந்து 2:1 ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. 16/9/2025 இதுக்கான எக்ஸ்பைரி டேட்டு. நெக்ஸ்ட்டு ஸ்டெர்லைட் செக்யூரிட்டி லிமிடெட் வந்து 4:1 ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெனி ஸ்டாக்கு. ஓகேங்களா. நம்மளோட இந்த சேனலில் கொடுத்துருக்க எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து ஒரு மார்க்கெட் பேஸ் பண்ணி ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஃபுல்லாக நீங்கள் அனலைஸ் பண்ணி உங்களோட பேமெண்ட் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. இன்வெஸ்ட்மெண்ட்டு, ட்ரேடிங் எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து ரெஜிஸ்ட் இண்டஸ்ட்ரி லிமிடெட் வந்து நமக்கு 1:2 ரேஷியோவில் நமக்கு போனஸ் கொடுக்குறாங்க. என்னோடய எக்ஸ்பைரி டேட் வந்து செப்டம்பர் 12, இன்னொரு 3 நாள் தான் இருக்குது நமக்கு டைம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து கார்ப்பரேட் ஆக்ஷனில் டிவிடெண்ட் வந்து யார் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கிறது. ஃபிஷர் மெடிக்கல் வெஞ்சர் வந்து நமக்கு வந்து 5 பைசா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹெச்பி அடிசிவ் லிமிடெட் 4 பைசா. இவான்ஸ் எலக்ட்ரிக் லிமிடெட் வந்து ₹1.50. இதோட எக்ஸ்பைரி டேட் வந்து செப்டம்பர் 25, 2025. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஆட்டெக் சிஸ்டம் லிமிடெட் வந்து நமக்கு ₹1 வந்து டிவிடெண்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோட டேட் வந்து நமக்கு செப்டம்பர் 25, 2025. ஓகேங்களா. இந்த டேட்டாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி தான். நீங்கள் உங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா சரி, ட்ரேடிங்காகவும் சரி, ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுட்டு தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப் மூவ் ஆகணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் நமக்கு செக்டரோட ஹீட் மேப் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. டெக்னாலஜியில் நமக்கு 1.43% வந்து நமக்கு க்ரீனில் இருக்குது. ஃபார்மா வந்து 0.88%. கன்சியூமர் எஃப்எம்சிஜி சொல்கிறோம் இல்லையா, அது. நெக்ஸ்ட்டு சர்வீஸ் செக்டர், எஜுகேஷன் செக்டரில் 0.46. ஃபைனான்ஸ் செக்டர் நமக்கு பாசிட்டிவாக இருக்குது, 0.27. பேங்கிங்கில் 0.06% நமக்கு பாசிட்டிவாக இருக்குது. மீதி எல்லாமே நமக்கு நெகட்டிவ். ஓகேங்களா. இதில் வந்து மெட்டல் வந்து 0.01%, இன்ஃப்ராவில் வந்து 0.03, பப்ளிக் செக்டார் பேங்க்கில் நமக்கு 0.09 வந்து நெகட்டிவில் இருக்குது. ரியாலிட்டியில் 0.26 நெகட்டிவ். எனர்ஜி, சரிங்களா, க்ரீன் எனர்ஜியில் 0.26 நமக்கு நெகட்டிவ். ஆட்டோமொபைல்ஸில் 0.29 வந்து நமக்கு நெகட்டிவ். பிஎஸ்சியில் 0.31%. சிமெண்ட் செக்டாரில் 0.38 வந்து நமக்கு நெகட்டிவாக இருக்குது. ஓவராலாக இன்றைக்கி மார்க்கெட் வந்து டெக்னாலஜியில் நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஓகேங்களா. டெக்னாலஜியில் நம்ம ஐடிஸா ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஐடிஸில் எதெல்லாம் டாப் பர்ஃபார்மர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அதுவுமே பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஒன் வந்து விப்ரோ. ஓகேங்களா. விப்ரோ நமக்கு வந்து
பர்சன்டேஜ் ஆஃப் 2.73% வந்து சேஞ்ச், அதாவது ₹6.60 வந்து சேஞ்சஸ் ஆகிக்குது. ஈட்டர்னல் ஓகேங்களா, ஈட்டர்னல் நமக்கு வந்து -1.20 வந்து நமக்கு வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு சொனாட்டா சாஃப்ட்வேர் நமக்கு 3.97% வந்து பாசிட்டிவ், அதாவது ₹14.10 நமக்கு ஏறி இருக்குது. பி சாஃப்ட்டில் நமக்கு 0.28 வந்து பாசிட்டிவில் இருக்குது. அப்புறம் ஸ்விக்கியில் நெகட்டிவ், இந்தியன் டியோ எனர்ஜியில் நமக்கு நெகட்டிவ், ஹாப்பியஸ்ட் மைண்ட் நமக்கு பாசிட்டிவில் 1% பாசிட்டிவாக இருக்குது. 1011 நமக்கு வந்து 2.3 வந்து பாசிட்டிவ். டாடா டெக்னாலஜி நமக்கு வந்து 0.2% வந்து பாசிட்டிவில் இருக்குது. சரிங்களா, ஓவராலாக நமக்கு வந்து டெக்னாலஜியில் மார்க்கெட் ஓரளவுக்கு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு பெனி ஸ்டாக்ஸை வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா, பெனி ஸ்டாக்ஸ் இன்றைக்கி ஒரு மீட்டிங் கொடுத்துருக்காங்க. பிரதின் லிமிட்டட்னு சொல்லி உங்கள் ஒரு ஸ்டாக்கு ட்ரேடிங் வந்து பிலோ ₹1 இருக்குது. நமக்கு அப்கமிங் போனஸாக, அதாவது 10:1 சரிங்களா, ஒரு ஷேருக்கு வந்து உங்களுக்கு 10 ஷேர் வந்து போனஸாக கொடுக்க போகிறாங்க. மார்க்கெட்டில் ஷேரோட லிமிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. சரிங்களா, இன்வெஸ்டர்கிட்ட ஷேரோட நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் ஒரு ஷேர் வச்சுருந்தீங்கன்னா 10 ஷேர் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகும். அதே மாதிரி ப்ரைஸும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகும். சரிங்களா, இன்றைக்கி ட்ரேடிங் பற்றி நமக்கு வந்து 37 பைசாவில் இருக்குது. ஓகேங்களா, 1:10 நமக்கு வந்து எவ்வளோல உங்களுக்கு பேமெண்ட் வந்து அட்ஜஸ்ட் ஆகும்னு கொஞ்சம் பாருங்கள். ஒரு ஷேர் இருந்தால் 10 ஷேர் ஓகேங்களா, 100 ஷேர் இருந்தால் 1000 ஷேராக உங்களுக்கு கிரெடிட் ஆகும். அது வந்து போனஸ். சரிங்களா, போனஸ்ன்றது உங்களுக்கு அப்படியே வந்து கிடச்சிடாது, ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக அட்ஜஸ்ட் ஆகும். ஓகேங்களா, என்னோடய எக்ஸ்பைரி டேட் வந்து கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இவ்வளோ தான் இன்றைக்கூட போஸ்ட் மார்க்கெட் அனலைசிஸ். நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா, இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி தான். ஓகேங்களா, ஐ எம் நாட் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.